நமஸ்காரம். ஓம் மகாசிஷர்குரு அகத்த குருவே நமக. இன்றைய தலைப்பு ஆன்மீகத்தில் ஏன் முன்னேறவில்லை. அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்னும் நூலிலிருந்து சொல்லிட்டுருக்கேன். குருநாதர் அருளால் நம்மளால் என்னை பொறுத்தளவு ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இது நம்மளால் இல்லை, எல்லாம் ஐயாவோட அருளால் ஐயாவே நடத்திக்கிறது. இதில் நம்ம வெறும் ஒரு கருவி. அது மட்டும் அல்லாது நம்ம அவங்க சொல்கிறத முதல்ல கேட்டு திருந்தணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம சொல்கிறதுல ஒருத்தங்க அதை கேட்டு திருந்தினா அதுதான் நம்மளோட குருக்கு நம்ம கொடுக்குற தட்சணையாக இருக்க போகுது. சரி, இன்றைக்கி நம்ம சில பேரை நான் நினச்சிருப்பாங்க, நான் நல்லா பிரார்த்தனை பண்ணுறேன், நல்லா இது பண்ணுறேன், கும்பிடுறேன், எனக்கு முன்னாடி சயின்ஸ்லாம் தெரியுது, லைக் இப்படி வந்தால் நான் கடவுளோட அனுக்கிரகம் இருக்குலாம் நினைக்கும் போது அந்தந்த சைன்லாம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் ஐயாவோட பார்வை எப்பயுமே ஒரு தொகுப்பு, ஒரு விஷயத்துக்கு வேறு பின்பமாக இருக்கும். நம்மளோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல விரும்புகிறேன். அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்கான கையாளுற விதம் இருக்குல்ல, அது வியக்கத்தக்கதாக எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு அன்பர் அவங்களோட அந்த விஷயம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் வேணும்னு இந்த அன்பர் நினச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ அதுக்கு முற்படு, நீ அதை தேடிப்போ. வேண்டான்னு சொன்னபோது கேட்கல உன் மனசு. அப்போது ஏதோ உன்னோட பிணைப்பு அது கூட இருக்குது, அந்த எண்ணெய் பிணைப்பு. லைக் அதை நீ அது போகலே போ, உனக்கு வேணும்னா அதை தேடிப்போ. அது உனக்குன்னு இருக்கணும்னா அது இருக்கும், இல்லைன்னா அதை உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம சாதாரணமாக ஒரு மனிதர்கள்கிட்ட நம்ம விவாதிக்கும் போதோ நம்ம எடுத்து சொல்லும் போதோ இது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் வேண்டான்னு இருக்குல்ல, திரும்ப அது கெடுதல்னு தெரிஞ்சு ஏன் போகிற அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த முக்கியமான தலைப்பாக நான் இதை பார்க்குறேன், ஆன்மீகத்தில் ஏன் முன்னேறவில்லை. இது அநேகமாக எல்லாருக்குள்ள ஒரு கொஸ்டினாக இருக்கும். கஜராஜ சுவாமிகள் கேட்குறாங்க, ஓம், இக்காலத்தில் மனிதர்கள் வெளிப்புறத்தில் சுவாமிகளை தேடியும் யாத்திரைகள் சென்றும் அடிக்கடி கோவில்களை தரிசித்தாலும் ஏன் ஆன்மீகத்தில் முன்னேறவில்லை? துன்பங்களும் உடல் மனநோய்களும் ஏன் அவர்களை இனியும் துன்புறுத்தி தொடர்ந்து வருகின்றன? அதுக்கு ஐயன் மகாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, இக்காலத்தின் மனிதன் ஆகிலும் அக்காலத்தின் மனிதன் ஆகிலும் அவனுக்குள் இருக்கும் ஆத்மா தான் யார் என்பதை அறிந்து கொள்ள துடித்து வருகின்றது. ஜீவாத்மன் பரமாத்மனின் ஒரு சிறிய துளியாகிய தெய்வ சொரூபமான குணங்களை படைத்து இருக்கின்றது. உட்புற வெளிப்புற ஞானங்கள் ஜீவாத்மன் நன்கு அறிந்து இருக்கின்றது. நாம் அறிந்த இன்பத் துன்பங்களுக்கு அப்பால், அன்பு வெறுப்புக்கு அப்பால், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் அப்பால் ஒரு பரமானந்த நிலையில் எப்பொழுதும் இருந்து வருகின்றது. நாம் செய்யும் எந்த பாவமும் புண்ணியமும் ஆத்மனை அணுகுவதில்லை. நாம் செய்யும் நல்லது கெட்டது கர்மங்களை அனைத்தும் நம்மில் இருக்கும் வெவ்வேறு சரீரங்களை அணுகி அவைகளில் பொருந்தி விடுகின்றது. ஞானேந்திரியங்களால் உட்கொண்ட அல்லது பணிகொண்ட நல்ல அல்லது கெட்ட காரியங்களை பொறுத்து உடலை, அதாவது ஸ்தூல சரீரத்தை பாதிக்கின்றது. இவை உடலின் வெவ்வேறு உறுப்புகளின் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அல்லது வியாதிகளை கொடுக்கும் தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அதாவது ஒரு நல்ல ஆகாரத்தை தனக்கு வேண்டிய அளவுக்கு வேண்டிய போது அருந்தினால் அது உடம்புக்கு சக்தியை ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறி உட்கொண்டால் அது அஜீரணத்தை உண்டாக்கி வயிற்றுக்கோளாறுகளை உண்டாக்குகின்றது. அதே போல் தலைவலி, உடம்பு வலி இவைகள் எல்லாம் தவறான வழியில் போகும் ஞானேந்திரியங்களின் மற்றும் கர்மேந்திரியங்களின் நிலையாகும். ஞானேந்திரங்களின் இருந்து புத்திக்கு எட்டிய போது இந்த புத்தியானது 2 விதமான அனுபவங்களை கொடுக்கின்றது. அதாவது சுகம், துக்கம். சுகம் கொடுக்கும் பொருளை நாடி மனம் அடிக்கடி காந்த இழுப்புக்கு சிக்கி மனதுக்கு சுகம் கொடுக்கும் அப்பொருளை அடிக்கடி தேடி அலைகின்றது. ஆதலால் புத்திக்கும் மனதுக்கும் உண்டாகும் இன்பம் துன்பம் இது மனிதனின் புத்தியையும் மனதையும் பாதிக்கின்றதே தவிர என்றென்றும் பரிசுத்தமான ஆத்மனை அணுகுவதில்லை. ஆதலால் ஆத்மா என்றும் கெடுவதில்லை.
கெடுவது எல்லாம் அதை சூழ்ந்திருக்கும் புத்தியும் உடலும் தான். இன்று நாம் பார்க்கும் மனிதர்கள் ஆத்மன் இருப்பது அவர்களுக்கே தெரியாத நிலை. தான் பிறந்த போதே பரிசுத்தமானவன் என்பது மறந்து போகின்றது. இவன் வளரும் போது தாய் தகப்பனை உள்கொண்டு பாடம் படிக்கும் ஆசிரியரையும் உள்கொண்டு அவ்வப்போது வெளி உலகத்தில் விஷயங்களில் ஈடுபட்டு அங்கிருந்து வரும் விஷயங்களை மனதுக்குள் ஏற்றிக்கொண்டு அவைகளை ஆத்மாவின் போர்வைகளாக சூஷ்ம சரீரத்தின் காரண சரீரத்தின் தான் அடைந்த கர்மங்களை பொருத்தி விடுகின்றார். வெளியில் இருந்து வந்த ஞானம் இவரை எவ்வாறு ஏந்தி கொண்டு போகின்றது? நல்ல விஷயங்களை கேட்டவன், நல்ல அனுபவங்களை அனுபவித்தவன், 4 பேருக்கு நல்ல காரியங்களை செய்பவன், அவன் தான் நல்லவன் எனப்படுகின்றான். வேண்டாத விஷயங்கள் இருக்கும் ஞானம் தன்னுள் வீகாரப்படுத்தினால், அதாவது அழைக்கப்படுத்தினால், அவன் அத்தகைய ஞானத்தினால் கெட்ட அனுபவங்களை அனுபவித்து அதையே பிறருக்கு கொடுத்து கெட்டவன் என அழைக்கப்படுகின்றான். மனிதனுக்கு போக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவனுள் இருக்கும் ஆத்மா அவ்வப்போது அவன் மனிதன் மூலமாக புத்தியை சுத்தப்படுத்தும் போக்கில் எச்சரிக்கை கொடுத்து வருகின்றது. மனதினுள் இருந்து வெளிப்படும் மார்க்க தரிசனத்தின் வெளிப்படையானது அவனை அவ்வப்போது உண்மையான ஞானத்தை தேடி போக்க தூண்டுகின்றது. இது எல்லோருக்கும் பொதுவானது. காலை எழுந்தவுடன் அப்பனே என்று எழுகின்றான், சுப்பிரபாதம் பாடுகின்றான், வீட்டில் இருக்கும் தெய்வத்தின் முன் நின்று தலை வணங்குகின்றான், நெற்றியில் திருநீர் அல்லது குங்குமத்தை வைத்துக்கொண்டு வெளி வியாபாரங்களுக்கு புறப்படுகின்றான். அங்கு ஈடுபட்டதுமே தர்மம் ஒரு மூளைக்கும் ஒதுக்கப்பட்டு விடுகின்றது. விவகாரம் செய்யும் போது மனது எனும் கதவை மூடிவிட்டு தன் புத்தியை மட்டும்தான் நான் அனுபவிக்க, நான் வாழ, இப்படியெல்லாம் நினைத்து பிறர் நிலைமையை பற்றி ஒரு துளி கூட இரக்கம் இல்லாமல் அரக்கன் ஆகிவிடுகின்றான். மனப்போக்கும் நடத்தையும் இப்படி அவனை ஆட்டி வைக்கும் போது ஆன்மீகம், அறிவு, கடவுள், கோவில், யாத்திரை இவையெல்லாம் மழை காலத்தின் மேகத்தின் பின் அவ்வப்போது தோன்றி மறையும் கதிரவன் மொழி போல ஆகிவிடுகின்றது. ஆதலால் தான் அவன் முற்றிலும் மாறுபட்ட முடியாதவனாகிய நிலைமையில் இன்று இருக்கின்றான். பின் குறிப்பு: நீங்கள் இந்த முக்கியமான விஷயத்தை உங்களை நாடி வருவோருக்கு சொல்லி போர்வையை விலக வைத்து வழிகாட்ட முயற்சி செய்ய வேண்டும். ஒளியை உங்களுக்கு தரும் காரியம் எனதாகும். நீங்கள் செய்யும் இந்த காரியம் குருவுக்கு கொடுக்கும் உங்கள் காணிக்கையாகும். 4 பேரை நல்வழியில் போக வைத்த புண்ணியம் உங்களைச் சேர்ந்த உங்கள் குழந்தைகளை என்றும் காக்கும். இந்த வாக்கியத்தெல்லாம் நான் படிச்சுட்டே முதல்ல நான் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கலை. ஆனால் நான் சொன்னதும், முன்னாடி சொன்னதும், இப்போ ஐயன் தந்திருக்க வாக்குகளும் கண்டிப்பாக ஒத்துப்போகும்னு நான் நம்புகிறேன். இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா நான் ஒன்றும் நல்லவன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் ஒரு 4 பேருக்கு உதவணும், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான பாதையை கடவுள் காட்டிடுவாங்க. அது போகிற விஷயம் என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் என்னைய மனதின் போக்க அப்படியே போகாமல் என்ன சொல்லியிருக்காங்க, எது தேவை எனக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்தால் தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஐயன் கொடுத்ததுக்கு ஐயனோட தங்க பொற்பாத கமலத்தில் சிரம் தாழ்ந்து வணங்கி பணிஞ்சு நான் அவங்களோட காலக்கீழே என்றைக்கும் இருக்க விரும்புகிறேன். ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நன்றி உணர்வு நீங்கள் எந்த கடவுளையும் கும்பிடுங்க, ஆனால் மார்க்கம் ஒன்று தான். அதனால் உங்களோட கடவுளுக்கு அப்பப்போ நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களா, நன்றி சொல்லுங்கள். அது தெரியறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு பிராப்தம் வேணும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீ செய்கிறது கரெக்டாக போகிறப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும், எப்பா நீ தப்பாக போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, வழி அனுப்புகிறாங்க, யாராவது கொண்டு விடுறாங்க அப்படின்னாலே நீங்கள் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவு மனம் திரும்புங்கள். நமஸ்காரம்.